நான் வன்னியன், நான் கவண்டன், நான் கோனார், நான் உடையார், நான் எஸ்சி, நான் எஸ்சி, நான் பிராமணர். அப்படி தன் ஜாதியை பற்றி பெருமையாக யாராவது வீடியோ போட்டாலோ அல்லது பேசினாலோ பாதி பேர் கிளம்பிடுறாங்க. இவன் ஜாதி வெறி பிடிச்சவன், இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார்னு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் படித்தவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கும் போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் பெயர் என்ன, உங்கள் தந்தை பெயர் என்ன, நீங்கள் என்ன ஊர், நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன ஜாதின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் தலைவருங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அரசு அப்ளிகேஷன் ஃபார்மில் நீ என்ன ஜாதின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போவே அரசியல் தலைவருங்க அந்த ஜாதியை தூக்கியிருந்தா ஜாதி ஒழிஞ்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஜாதி பற்றி பேசினா போலீஸ் பிடிக்கும், ஆனால் நான் போலீஸ் வேலைக்கு போகணும்னாலும் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அந்த ஜாதி சான்றிதழ் கேட்குற அரசு அதிகாரிகளை என்ன செய்யலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியை ஒழிக்கணும்னா நான் முதலமைச்சராக இருந்தேன்னா ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான் போடுவேன். இனி தமிழ்நாட்டில் எந்த ஜாதியும் கிடையாது, தமிழன் என்ற ஒரே ஒரு ஜாதி மட்டும்தான். அப்படி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நான் பண்ணுவேன். நீங்கள் ஜாதி ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் தவறாக பேசியிருந்தா இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இல்லை நான் கேட்ட கேள்வி சரி அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க.